நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு வறுமையான கிராமத்தில் வயதான தையல்காரர் ஒருவர் வசித்து வந்தார். அந்த கிராமத்தில் அவர் ஒருவரே தையல்காரர். கிராமம் முழுவதுக்கும் நியாயமான விலையில் துணிகளை தைத்து கொடுத்தார். இதனால் அவர் பணக்காரர் ஆனார். ஒரு நாள் ஒரு மனிதர் அவரிடம் வந்து, உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது, நீங்கள் ஏன் ஏழைகளுக்கு உதவக்கூடாது? நம் கிராமத்தில் உள்ள கசாப்பு கடைக்காரரிடம் உங்களிடம் உள்ளதில் பாதி கூட இல்லை. ஆனால் அவர் தினமும் ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சியை கொடுக்கிறார் என்று கேட்டார். தையல்காரர் அவரை நிதானமாக பார்த்து, ஒரு மனிதனின் எண்ணம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். நம்மிடம் உள்ள பணத்திற்கு நம்மை கணக்கு கேட்பதற்கு அவருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்றார். இதனால் கோபமடைந்த அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். தையல்காரர் மிகவும் கஞ்சத்தனம் மிக்கவர் என்றும், ஏழைகளுக்கு உதவாமல் தனக்கென்று பணத்தை வைத்துக்கொள்ளும் சுயநலவாதி என்றும் அவர் கிராம மக்களிடையே வதந்தியை பரப்பினார். கிராம மக்கள் தையல்காரர் மீது வெறுப்படைந்தனர். நாட்கள் செல்ல செல்ல வயதான தையல்காரர் நோய்வாய்ப்பட்டு கடைசியில் இறந்து போனார். அவரை கவனிக்க யாரும் இல்லை. அவர் மரண படுக்கையில் இருந்தபோது கூட யாரும் அவரை பார்க்கவில்லை. தையல்காரர் இறந்து 1 மாதத்திற்கு பிறகு இறைச்சி கடைக்காரர் இலவச இறைச்சி வழங்குவதை நிறுத்தினார். இது பற்றி அவரிடம் விசாரித்தபோது, தையல்காரர் தான் மாதந்தோறும் பெரும் பணம் கொடுத்து ஏழைகளுக்கு இறைச்சியை இலவசமாக கொடுத்தார் என்று கூறினார். அவர் இறந்து விட்டதால் இறைச்சி கடைக்காரர் இறைச்சி கொடுப்பதை நிறுத்திவிட்டார். யாருடைய உண்மையான நோக்கத்தையும் அறியாமல் நாம் அவருடைய குணநலனை தீர்மானிக்கவும் கூடாது, அவரை பற்றி புறம் பேசவும் கூடாது என்பது அப்போதுதான் மக்களுக்கு புரிந்தது.